வணக்கம். மா. செந்தமிழன் அவர்கள் எழுதிய உணவு நூல் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மைமொழி. உணவு என்பது வாய் வழியாக உட்கொள்ளப்படுவது மட்டுமல்ல. நாம் 5 வகையான உணவுகளை உட்கொள்கிறோம். முதல் வகை உணவு எல்லா உணவுகளிலும் முதன்மையானது. காற்று, வெப்பம், மழை ஆகியவை அடங்கிய கண்களுக்கு புலப்படாத நுண் தொகுதிகள்தான் நம் முதல் வகை உணவு. இந்த உணவுதான் நம் உடலில் மிக அதிகமாக செறிவாக உள்நுழைகிறது. தோல் வழியாக இவ்வகை உணவு நம் அறிதல்களுக்கும் அப்பால் உள்நுழைகின்றது. தோல் வழியாக உணவு உட்கொள்ளப்படுகிறது என்பதனை உங்கள் அறிவு மறுத்தால், ஒரு செல் உயிரிகள் எவ்வாறு உணவு உட்கொள்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தோல் என்பது ஒரு செல் உயிரிகளின் தொகுப்பு. ஒரு செல் உயிரிகள் எவ்வாறு இயங்குகின்றனவோ அவற்றுக்கு இசைந்த வகையில்தான் தோல் இயங்குகிறது. மழையில் நனையும் போது மழையின் ஆற்றல் தோல் வழியாக உள் இறங்குகின்றது. உடல் நடுங்குகிறது, தோல் சிலிர்க்கின்றது. உண்மையில் என்ன நிகழ்கிறதென்றால், மழையில் நனையும் போது மழை நீரின் ஆற்றல் தோல் வழியாக உடலுக்குள் செல்கிறது. இது மிகவும் முக்கியமான ஆற்றல். எல்லா உயிரினங்களுக்கும் இது அடிப்படையானது. செயல் துடிப்புடன் வாழ வேண்டும் எனில் மழையில் நனைந்தே ஆக வேண்டும். மழை நீரில் நனைவது ஒவ்வொரு உயிரின் இயல்பு. மழை நீரை குடிப்பது மட்டுமல்ல, தோல் வழியாக உள்நுழையும் மழை உடலால் செரிக்கப்படும் போதுதான் முழுமையான ஆற்றலை தரும். வெயிலில் காய்வது அதற்கு சற்றும் குறையாத மற்றொரு உணவாகும். வெப்பம் எனும் பூதத்துக்குள் பல்வகை ஆற்றல்கள் உள்ளன. அதனால்தான் ஒவ்வொரு உயிரின் வடிவமும் வெயிலை தன் வடிவின் இயல்பிற்கு ஏற்ப பொருத்திக் கொள்கின்றன. வெயில் நமக்கு அருகில் இருக்கும் தாவரத்திற்கு செய்யும் வேலையை நமக்கு செய்வதில்லை. மனிதனுக்கு செய்யும் செயலை வெயில் தாவரத்திற்கு செய்வதில்லை. ஒவ்வொரு உயிரினமும் வெயிலில் உள்ள ஆற்றலை தனது தோலின் வழியாக உள்ளிழுத்து தனக்கு தேவையான சத்துப் பொருட்களாக மாற்றிக்கொள்கின்றது. வெயில் ஒரு பெருங்கடல் என்றால், உயிரினங்கள் எல்லாம் கடலில் மிதக்கும் பாசிகள் மற்றும் சிறு மீன்கள் போன்றவைதான். மூலம் ஒன்றுதான். உயிர்கள் ஒவ்வொன்றும் தனக்கு தேவையான ஆற்றலை எப்பொழுது, எவ்வாறு, எந்த அளவில் எடுத்துக்கொள்கின்றன என்பதுதான் மாறுபடுகிறது. சிவம் எனும் பண்புதான் யாவற்றுக்கும் மூலம். சக்தி எனும் பேராற்றல்தான் எல்லா வடிவங்களுக்கும் மூலம். பண்பினை பேராற்றல் எவ்வாறு விரிக்கிறது என்பதே பேரண்டப் பொருட்களின் வடிவங்களையும் செயல்களையும் அமைக்கின்றது. நன்றி.